வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தீபாவளி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜன்னல் வழியே கண்ணனும் கிருஷ்ணவேணியும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் அடுக்குமாடி குடியிருப்பில் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டி கொண்டிருந்தது. குடும்பம் குடும்பமாக புஸ்வானம், சரவெடி, ராக்கெட் என வெளுத்து கட்டி கொண்டிருந்தார்கள். கண்ணன் ஜன்னலை மூடினான். எதிர்பாராம ராக்கெட் உள்ள வந்துட்டா என்ன பண்றது? ஸ்கிரீனையும் போட்டான். கீழே வெடிக்கும் அணுகுண்டின் சப்தம் 3வது மாடியிலும் பளீரென கேட்டது. 15 வருடம் முன்பு இந்த அடுக்குமாடி குடியிருப்பை விலைக்கு வாங்கி கொண்டிருந்தார்கள். எல்லாவித இனங்கள் கலந்திருந்தாலும் இந்துக்களின் எண்ணிக்கை அதிகம். வாங்கி வந்த புதிதில் அவன் பிளாக்கில் சிலர்தான் குடி வந்திருந்தார்கள். அவர்களை சிறிய சந்திப்புக்கு அழைத்திருந்தான். வந்தார்கள். ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். எதிர்த்த பிளாட்டில் இருந்த லட்சுமி கேட்டாள், உங்க பசங்க எங்க? ஹாஸ்டல்ல போட்டிருக்கீங்களா? கேள்வி கேட்டதும் கண்ணனை பார்த்தாள் கிருஷ்ணவேணி. இல்ல, எங்களுக்கு பசங்க கிடையாது. கேட்டவள் சாரி என்றாள். இன்னொரு பெண்மணி, ஏதாவது குழந்தைய தத்தெடுத்திருக்கலாமே என்றாள். எங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல. லட்சுமியின் கணவன் சேகரன் பேச்சு தடம் மாறி போவதை உணர்ந்து பேச்சை மாற்றினான். உங்க வீட்டுல பர்னிச்சர் எல்லாம் ரொம்ப பிரமாதம். நல்ல டேஸ்ட் உங்க 2 பேருக்கும். கண்ணன் அவனை நன்றியோடு பார்த்தவாறு, இல்ல, இவதான் கூட ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சரோட ஹஸ்பண்ட் பர்னிச்சர் மார்ட் வச்சிருக்கார். அவர்கிட்ட போ, இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு செஞ்சு வாங்கினது என்றான். ஆனாலும் இவ்வளோ இருந்து என்ன, இவ்வளோ பெரிய ஃப்ளாட்ல ஓடி விளையாட ஒரு குழந்தை இல்லையே? எங்க வீட்டில் எங்க வாளுங்க பண்ற சேட்டைய தாங்க முடியாது. அதை உடைக்கிறதும் இதை இழுக்கிறதும் அப்பா அடக்கவே முடியாது என்று கூறினாள் லட்சுமி. சேகரன், லட்சுமி, நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? தேவையில்லாத வார்த்தைகளை பேசாத என்றான். பாருங்க, குழந்தையே இல்லாத வீட்டில் ஷோகேஸ் நிறைய இவ்வளவு பொம்மை. வெளியில் போகும்போது ஒரு பெண்மணி சொல்லிக்கொண்டே போனது அவர்கள் காதில் விழுந்தது. அவர்கள் போன பின் கிருஷ்ணவேணி அழாத குறைதான். என்னங்க இப்படியெல்லாமா பேசுவாங்க? அவங்க கிடக்குறாங்க விடு என்று அவளை சமாதானப்படுத்தினான். அவன் மிருதங்க வித்வான், அவள் டீச்சர். முதல் வருடம் இல்லை என்றதுமே டாக்டரை போய் பார்த்தார்கள். அவனுக்கு பிரச்சனை இருந்தது. என்ன வயசாவது உங்களுக்கு? சிலருக்கு திடீர்னு கவுண்டிங் கூடும். உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் குழந்தை இருக்கா? இருக்கு, ஆனா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி லேட்டா தான் பிறந்தது. இப்ப இருக்கிற எந்த பொருளும் சுத்தமா இல்ல. உணவு முறையை மாத்திக்கங்க. நான் சில மருந்துகள் தர்றேன், அதையும் சாப்பிடுங்க, சரியாயிடும். ஒரு டாக்டர் அல்ல, 2 டாக்டர் அல்ல, பல டாக்டர்கள். பல லட்ச ரூபாய் செலவுக்கு பின் இயற்கை முறைக்கு சில லட்சங்கள். அதன் பின் நிறுத்தி விட்டார்கள். இறைவன் ஏனோ கொடுப்பதில்லை. கிருஷ்ணவேணிக்கு பண்டிகைகள் என்றால் பிடிக்கும். ஒரு பண்டிகையை கூட விடமாட்டாள். அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி என்றால் வீடு 2 நாளைக்கு முன்னாலேயே அமர்க்களப்படும். உப்பு சீடை, வெள்ள சீடை, தட்டை, அதிரசம் என சளைக்காமல் செய்வாள். அவர்கள் வீட்டில் ஒரு கிருஷ்ணர் பொம்மை உண்டு, 4 அடி உயரத்துக்கு. அதை அலங்காரப்படுத்துவாள். முதலில் அவர்கள் இருந்தது திருவல்லிக்கேணியில் சொந்த வீடு. பூஜை ரூமில் ஆரம்பித்து வாசல் கேட் வரை கிருஷ்ணரின் பாதம் பதிப்பாள். ஆனாலும் அவர்களை திருப்திப்படுத்த எந்த கிருஷ்ணனும் அவள் வயிற்றுக்குள் வரவில்லை. அந்த பண்டிகை கொண்டாட்டமும் ஒரு நாள் நின்றது. காரணம், வீட்டில் செய்த பட்சணங்களை பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுத்துவிட்டு வந்தாள். அவர்கள் வீட்டில் அவர்களின் பையனுக்கு அப்பொழுதுதான் திருமணம் ஆகியிருந்தது. மருமகள் வெளியே வந்தாள். மருமகளிடம் பலகாரத்தை கொடுத்தாள். கொடுத்துவிட்டு வெளியில் வரும்போது, மாமி, ஏய், இதை யாரும் சாப்பிடாதீங்கோ, அவளே குழந்தை இல்லாம இருக்கா. அவ கையால செஞ்சதை சாப்பிட்டா விளங்கிடும். அப்புறம் உன்னோட வயிற்றுல புழுவும் பூச்சி 2மே வராம போயிடும் என்று மெல்லிய குரலில் சொன்னது துல்லியமாய் அவள் காதுகளில் விழுந்தது. வீட்டுக்கு வந்ததும் கதறி அழுதுவிட்டாள். அவன் சமாதானப்படுத்த வேண்டியிருந்தது. அதன் பின் பண்டிகை என்றால் குறைந்து தேய்ந்து சிம்பிளாக செய்து
வீட்டோடு இருந்து விடுவது வழக்கமாகிவிட்டது. சொந்தக்காரர்கள் வரவு குறைந்தாலும் வந்தவுடன் குழந்தை பற்றிய பேச்சைத்தான் எடுப்பார்கள். ஏம்பா, ஏன் ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்க கூடாதா? அவனுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிடுவான். அவன் மிகப்பெரிய பாடகிகளுக்கெல்லாம் மிருதங்கம் வாசிப்பான். போகாத நாடு இல்லை. 2 தலைமுறைக்கு பணம் இருக்கிறது. இருந்து என்ன பயன்? பண்டிகைகளில் தீபாவளியின் போது சில நண்பர்கள் வீட்டுக்கு மனைவியுடன் போய்க் கொண்டுதான் இருந்தான். அவர்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கிஃப்ட் பாக்ஸ் வெடி கொண்டு கொடுப்பார்கள். அவர்கள் சில நேரம் தங்கள் முகத்தினை காட்ட ஒரு நண்பனின் மனைவி, நம்ம பசங்க பண்டிகை அன்னைக்கு சந்தோஷமா வெடி வெடிக்கிறத கண் கொட்டாம பார்க்கறா, பசங்களுக்கு ஏதாவது ஆயிட போறது என்று கணவனிடம் சத்தமாகவே சொல்லிக் கொண்டிருந்தாள். அவர்கள் அதன் பின் எங்கும் செல்வதில்லை. 1 வருடம் திடீரென்று அந்த முடிவை எடுத்தார்கள். எந்த பண்டிகையாயிருந்தாலும் முதல் நாள் நள்ளிரவில் கிளம்பி திருப்பதிக்கு சென்று விடுவார்கள். பண்டிகை நாட்களில் சீக்கிரம் தரிசனம் கிடைக்கும். அது அவர்களுக்கு புதிய சந்தோஷத்தை கொடுத்தது. இருவருக்குமே புத்தகம் படிக்கும் பழக்கம் இருந்தது. வீடு முழுக்க புத்தகம்தான். அதன் பின் இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக 2 பேர் இருக்க வேண்டாம் என்று அதை விற்றுவிட்டு கேட்டட் கம்யூனிட்டி என்று வந்த விளம்பரத்தை பார்த்தார்கள். அதிசயமாக அவள் வேலை செய்த பள்ளியே உள்ளே ஒரு பிரான்ச்சை தொடங்க அங்கேயே சேர்ந்து விட்டாள். அவளிடம் எதுவும் பேச்சு அதிகம் வைத்து கொள்ளாவிட்டாலும் பள்ளியின் டீச்சர் ஆயிற்று என்று பலர் சம்பிரதாயத்திற்கு அவளை பார்த்து இழிப்பது வாடிக்கையாகிவிட்டது. அவள் அந்த நேரத்தில் திருப்பி சிரிப்பதுடன் சரி. இந்த வருடமும் தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரியே கிளம்பிவிட்டார்கள். கார் ஒன்றை புக் செய்திருந்தார்கள். 300 ரூபாய் டிக்கெட் என்றாலும் கொட்டகையில் போடும் வழக்கத்தை திருப்பதி இன்னமும் விடாமல் தான் இருந்தது. ஒரு எல்லை வரை தனியாய் வரிசை. சந்நிதி நெருங்கும் போது இலவச தரிசனம். 300 ரூபாய் டிக்கெட் தரிசனம். 2 வரிசைகளும் ஒன்றாகிவிடும். கொட்டகையில் காத்திருந்த போது அவன் தோளை யாரோ தொட்டார்கள். திரும்பி பார்த்தான். யார் என்று அடையாளம் தெரியவில்லை. நீங்க என்று இழுத்தான். நான் சுவாமிநாதன். மறந்துட்டியா? நாம 1ஆவதுல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சமே, ஞாபகம் இல்ல? அவன் நினைவறைகளில் தேடி பார்த்தான். கொஞ்சமாக நினைவில் நண்பனின் முகம் வந்தது. இங்க என்ன பண்றீங்க? நான் இங்கில்ல, யூஎஸ்ல இருக்கேன். கல்யாணம் ஆயிடுத்தா? லவ் மேரேஜ். அங்கேயே நடந்தது. அவ கன்னடம், என்னோட கலீக் தான். 2 பசங்க, 2 பேர் வீட்லையும் எங்களை சேர்க்கல. எங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம். அவளை அழைத்து அறிமுகப்படுத்தினான். இவதான் காவ்யா. குழந்தைகள் படு சுட்டிகளாக இருந்தன. சென்னையில எங்க தங்கியிருக்க? ஹோட்டல்ல தான். ஏன்பா? அதான் சொன்னனே, 2 பேர் வீட்லையும் சேர்க்கல. சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போறதில்ல. இந்த வருஷம் இவ தான் சொன்னா திருப்பதி போகலாம்னு. லீவுக்கு வந்து சவுத் ஃபுல்லா சுத்தணும். எதுல வந்தீங்க? கார்ல தான். நாங்களும் கார்ல தான் வந்திருக்கோம். தரிசனம் முடிந்து வெளி வந்தபோது கண்ணன் கேட்டான், இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்க போற? 1 வாரம். நீ என்ன பண்ற? ஹோட்டலை காலி பண்ணிடு, எங்க ஃப்ளாட்டுக்கே வந்துடுற. அங்கிருந்தே போக வேண்டிய இடங்களுக்கு போகலாம். அவன் மனைவியை பார்த்தான். அவள் சரி என்றாள். மறுநாளே ஹோட்டலை காலி செய்துவிட்டு அவர்களோடு வந்து விட்டார்கள். தீபாவளிக்கு மறுநாள் லக்ஷ்மி பூஜை என்பதால் கிருஷ்ணவேணியும் காவியாவும், பசங்களுக்கு வெடி வெடிக்கணும், போய் வாங்கிட்டு வருவோம். உள்ளேயே டிப்போ இருந்தது. போய் வந்து 4வரும் கீழே போய் உற்சாகமாய் வெடித்தார்கள். அன்றிரவு கேட்டான், உனக்கு குழந்தை இல்லையா? இல்லப்பா. ஓ சாரி. ஆமா, நல்ல ரெசிடென்சியல் ஸ்கூல் ஒன்று சொல்ல, பசங்களை அங்க படிக்க வைக்க வேண்டாம்னு பார்க்குறேன். இந்த வயசுல 3ஆம் கிளாஸ் இங்கேயே போடலாம். அவன் மனைவி அவனை தனியே கூப்பிட்டாள். அவர்கள் அறைக்குள் செல்ல அவள் கன்னடத்தில் ஏதோ பேசுவது அவர்கள் காதுகளில் விழுந்தது. காவியா ஒரு விஷயம் சொன்னா, எனக்கு அது சரின்னு பட்டது. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்று தயங்கி தயங்கி இழுத்தான். என்ன சொல்லு? உள்ள உன் ஒய்ஃப் வேலை செய்கிற ஸ்கூலே நல்ல ஸ்கூல்னு நெட்டில் பார்த்துருக்கா. அதனால் அந்த ஸ்கூல்லையே போடு, பசங்களை உங்ககிட்டயே விட்டுட்டு போகலாம்னு ஃபீல் பண்ணுறா. எங்கேயோ ஊட்டியிலையோ கொடைக்கானல்லையோ போட்டுட்டு திக்குன்னு உட்கார்ந்து இருக்கிறத விட இது பெட்டராக இருக்கும்.
இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணவேணியின் முகம் மலர்ந்தது. இதுல என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? எல்லாம் இருக்கு. நாளைக்கு ஸ்கூல் ஓப்பனிங், கூடவே வாங்க, சேர்த்துடலாம். ஃபீஸ் எல்லாம் கட்டி சேர்த்தும் முடித்த பின் நான் மாசம் எவ்வளோ அனுப்பணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க எங்களோட வாழ்க்கையில புதிய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கீங்க. நாங்க தான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் என்றார்கள் இருவரும் சிரித்தபடி. குழந்தைகள் வெங்கடேசனுக்கும் ஸ்ரீவத்சனுக்கும் என்ன தோன்றியதோ, கண்ணன் கிருஷ்ணவேணி பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.